ரத்தம் தெறிக்க தெறிக்க கண்ணு ரெண்டு பிதுங்க பிதுங்க ஒரு அட்டகாசமான வெப் சீரிஸா பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸோட பேரு ஆஸ்விஸ் ஈவில் டெத். 2015 ரிலீஸ் ஆயிருக்கு. சின்ன வயசுல ஈவில் டெத்னு நீங்க நிறைய பேர் இந்த படத்தை பார்த்திருப்பீங்க. அந்த படத்தை பார்த்து நிறைய பேர் தூக்கத்தெல்லாம் இழந்திருப்பீங்க. அவ்வளவு கொடூரமா இருக்கும். அந்த படத்தோட தொடர்ச்சியா ஒரு சீரிஸ் வந்தா எப்படி இருக்கும் அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த படம் முழுக்க நிறைய ரத்த காட்சிகள் வரும். அதனால ஒரு சில இடத்துல எல்லாம் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் போட வேண்டியும். அதனால அதை கண்டுக்காம தொடர்ந்து வீடியோ பாருங்க. இந்த வீடியோ எந்த அளவுக்கு வியூஸ் போதோ அதை பொறுத்து தான் அடுத்த கண்டென்ட் வரும். ஓகே, இப்ப கதைக்குள்ள போகலாம். இந்த கதையோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பயங்கரமான சத்தத்தோட ஒரு அடர்ந்த காட்டை காட்டுறாங்க. அந்த காட்டுக்குள்ள தான் நம்ம ஹீரோ வாழ்ந்துட்டு இருக்கான். அதுவும் எதுல? ஒரு ஹோம் வீக்கிள் சொல்ல மத்தியில அதான் கேரவன் சொல்லுமே, அந்த மாதிரி ஒரு வீட்டுல தான் நம்ம ஹீரோ வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் மட்டும் இல்ல, சில ஆட்கள் ஒன்னா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவனோட ஒரு கையில பாத்தீங்கன்னா இந்த மணிக்கிட்டு இருக்க, அதுல இவனோட கை இருக்காது. இந்த ஈவில் டெத் படம் பார்த்தவங்களுக்கு இவனுக்கு எப்படி கை போச்சுன்னு அழகா தெரியும். தெரியட்டா இனி வரக்கூடிய கதையில பிளாஸ் பாக்கல காட்டுவாங்க, பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நல்ல குத்துப்பாட்டா போட்டு பயங்கரமா டான்ஸ் ஆடிக்கிட்டு இவனோட ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு நேர இப்ப எங்க வரானா, சிட்டில வேற ஒரு பல்க் இருக்கும், அங்க வந்துடுறான். அங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் அங்க ஒரு லேடி வேற குடிச்சிட்டு இருப்பா. அவளை பார்த்ததுமே இவனுக்கு ஜொல்லு விட்டுரும். உடனே என்ன செய்யறான் பாருங்க, ஒரு பொண்ணை உசார பண்றதுக்கு நம்ம எவ்வளவு எல்லாம் கதை சொல்லுவோம், அந்த மாதிரி கதையை அடிச்சு விடுறான். அந்த கதையை அந்த பொண்ணு நம்பிடுது. அதுக்கப்புறம் என்ன, இவங்க ரெண்டு பேரும் பாத்ரூம்ல ஒண்ணுமணா இருப்பாங்க. அப்படி ஒண்ணுமணா இருக்கும் போதுதான் திடீர்னு அந்த பொண்ணோட முகம் ஒரு கொடூர பேயா மாறிடுது. இதை பார்த்து நம்மளுக்கு எப்படி இருக்கும், தெரிச்சிடான் பயத்துல. என்னடா இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லி கதிரி அடிச்சு புடிச்சு நேர வீட்டுக்கு தான் வர்றான். ஏன்னா அவனுக்கு என்ன பயம்னா வீட்டுல எதையோ ஒண்ணு வச்சிருக்கான் போல, அதனால பயந்து வந்துட்டு இருப்பான். இவன் நேரம் அந்த கேரன் வந்ததுக்கு அப்புறம் தான் உள்ள ஏதோ இரும்பு பெட்டி வச்சிருப்பான் போல, அதை திறந்து பார்த்தா அந்த பேய் புத்தகம் தான். இவன் எதுக்கு பயந்துருக்கான் தெரியுதா? ஒருவேளை அந்த புத்தகம் தொலைஞ்சு போச்சோ அந்த பயத்துல வந்து பாத்துருக்கான். பார்த்தா அது இருக்கு. ஆனா அந்த இடத்துல ஒரு ட்விஸ்டா பாருங்க, அந்த புத்தகத்துக்கு மேல ஏதோ ஒரு கவர் மாதிரி இருக்கு. எடுத்து பார்த்தா கஞ்சா. அப்பதான் ஒரு பிளாஸ்பாக். இவன் நேத்து நைட் என்ன செஞ்சிருக்கான் பாருங்க, ஒரு பொண்ணை கூட்டு வந்து இந்த கஞ்சாவை அடிச்சு நல்லா ரெண்டு பேரும் போதையா இருக்காங்க. போதையில என்ன பண்ண தெரியாம அந்த புத்தகத்தை விரிச்சு சில மந்திரங்களை ஓதி இருக்காங்க. அதனாலதான் இப்போ ஒரு பேய் வெளியே வந்திருக்கு. இதை புரிஞ்சதுமே நம்ம ஆளுக்கு தலை சுத்தி போயிருது. இந்த கதையோட முக்கியமான கேரக்டர் இந்த புத்தகம் தான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணி அந்த பக்கம் மறுபடியும் ஒரு காட்டை காட்டுறாங்க. அந்த காட்டுக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு பொண்ணு கத்தி இருக்கான், கதறி இருக்கான். அக்கம் பக்கம் எல்லாம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அதை என்ன எதை செக் பண்றதுக்காக ரெண்டு போலீஸ் வேற அந்த இடத்துக்கு வந்துறாங்க. ஒரு லேடி போலீஸ் இருக்கால, இவளோட பேரு அமாண்டா. பக்கத்துல வந்திருக்குது இவனோட ஃப்ரெண்டு. அந்த வீட்டை பார்க்கும் போதே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இவங்க அந்த பயத்தோட கண்ணை எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள வந்துறாங்க. வீட்டுக்குள்ள இருட்டா இருக்கும்ல, அந்த இடத்துல சுவிட்ச் எல்லாம் போட்டு என்ன நடக்குன்னு பாக்குறாங்க. அப்ப அந்த டேபிள் பக்கத்துல ஒரு பொண்ணு வேற கொடூரமா இறந்திருக்கா. அவளோட கண்ணு வாயெல்லாம் ரத்த கசங்கி போய் பாக்குறதுக்கு ரொம்ப வியடா இருக்குமே. இதை பத்தி இவ பயந்துடுறா. அப்ப இது என்னடா பாத்துட்டு இருக்கும் போதான் திடீர்னு உள்ள இருந்து டப்ப டப்பன்னு சத்தம் அடிச்சு புடிச்சு இவங்க ரெண்டு பேரும் இன்னொரு ரூமுக்கு வந்துறாங்க. அங்க பார்த்தா நிறைய பழைய பொருட்களா இருக்கும் போல, கிடுகிடுன்னு ஆடிட்டு இருக்கு. எந்த இடத்துல ஆடுன்னு சொல்லி இவங்க சுத்தி பார்க்கும் போதான் திடீர்னு ஒரு பொண்ணோட அழுகிற சத்தம் இங்க இருந்தா வரும்னு சொல்லி இவங்க பயத்தோட பாத்துட்டு இருப்பாங்கல்ல. அப்ப எதுக்கு அந்த ஜன்னல் கிட்ட ஏதோ ஒரு உருவம் முக்காடு போட்டு அழுதுட்டு இருக்கு. இவங்களுக்கு எப்படி இருக்கும், பயத்துல அப்படியே அள்ளு விட்டுருது. இந்த பொண்ணு தான் பயத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா வந்துட்டு இருக்கா. அந்த பொண்ணு வரை எந்திரிச்சு அழுதுட்டு இருக்கும். இவ பக்கத்துல போய் அந்த துணியை தொடுவாளே, அது யாருன்னா பார்த்தா நம்ம ஹீரோனோட கஞ்சாவை போட்டு அடிச்சால அந்த பொண்ணு தான். அசையம்மனோட கையை தூக்கு, உன் தலையை திருப்பன்னு சொல்லுவேன். இவளும் கையை தூக்கிட்டு இருப்பா. தலையை திருப்ப சொல்லுவாங்களே, தலையை தானே திருப்பணும்னு சொல்லி அதோட தலையை அப்படியே திருப்பிடும். திருப்பினதுக்கு அப்புறம் தான் அது கொடூர பேயா மாறிடும். இந்த பேயை பார்த்ததுமே இவங்களுக்கு எப்படி இருக்கும், பயத்துல அப்படியே மிரண்டு போயிடுறாங்க. அந்த பேய் வேற அதோட கையை திணிசா திருப்பிக்கிட்டு ஒரு படியா வந்துட்டு இருக்கும். பயங்கரமா காத்து வேற அடிச்சிட்டு இருக்கு. அது பக்கத்துல வந்ததுமே இந்த போலீஸ்காரர் இருக்கானே, அவனு ஒரே அடிதான் அடிச்சு தூக்கி வீசிடுது. இந்த பக்கம் அம்மாண்டா இருப்பால, அவ கண்ணை வச்சு நின்றுட்டு இருப்பா. அவளோட துப்பாக்கியை தட்டி விட்டு இவளை கீழே தள்ளி விட்டுரும். அங்கிருந்து ஒரு கத்திரி எடுத்து வந்து இவளோட உள்ளங்கையில ஒரே குத்துதான். வழியில பயங்கரமா கத்திட்டு இருப்பா. அந்த கத்திரியை பிடுங்கி இவளை மறுபடியும் குத்த வரும். அப்ப அந்த இடத்துல அந்த துப்பாக்கி இருக்கும். அதை எடுத்து டப்பு டப்பு டப்புன்னு சுட்டுட்டு இருப்பா. மொத்த புல்லட் காலி. ஆனா அந்த பேய் சாகாது. என்னடா இது இப்படி சுட்டு சாக மாட்டேதுன்னு இவ பயத்துல ஆழ்ந்துட்டு இருப்பால, அது வேற குத்த வந்துட்டு இருக்கும். கரெக்டா அந்த நேரம் பார்த்து இதோட தலை வேற செதறுது. யாரும் பார்த்தா இந்த அம்மாண்டோட ஃப்ரெண்டு தான். தலையில பார்த்து போடவே தலை செதறி போயிருது. சோழி முடிஞ்சு அவ்வளவுதான் பார்த்தா திடீர்னு அந்த பேய் எந்திரிக்கும். எந்திரிச்சதுமே இந்த அம்மாவோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனு ஒரே அடிதான். அடிச்ச அடியில இது அப்படி காத்துல பறந்து போய் செவத்துல மான் கொம்பு இருந்துச்சுல, அதுல போய் சொருவிறான். அந்த ஸ்பாட்ல இந்த ஃப்ரெண்டுக்கார செத்து போயிறான். அந்த ஃப்ரெண்டுக்காரனை சாவடிச்சதுக்கு அப்புறம் இவ பக்கமா திரும்பி வந்துட்டு இருக்கும்ல, இவ கால ஒரு துப்பாக்கி வச்சிருப்பால, அதை எடுத்து தலையில போடுமே, தலை மொத்தமா காலி. அந்த இடத்துல அந்த பேய் செத்துப்போம். சரி பேய் செத்துருச்சேன்னு இவ அசால்ட்டா இருப்பா. ஆனா அங்கிருந்த ஜன்னல டப்பு டப்பு டப்புன்னு மூடுமே, இவளுக்கு இன்னும் பயம் அதிகமாகுது. அப்ப என்னடான்னு சொல்லி இவ லைட் அடிச்சு பாப்பால, அந்த மான் கொம்புல தான் ஃப்ரெண்டு தொங்கிட்டு இருந்தான். இப்ப அந்த பையில வேற காணோம். ஏடா அந்த பையில காணோம் சொல்லி பாக்கும்போதான் செவத்துல மேல வேற குடு குடு ஓடுற சத்தம். இவ அந்த பக்கம் இந்த பக்கம் லைட் அடிச்ச பாக்குறா. பார்த்தா கடைசியில பள்ளி மாதிரி ஒட்டிட்டு இருக்கான் இவனோட ஃப்ரெண்டு தான். இந்த பேயோட வேலை இதுதான். யார் உடம்பா கிடைச்சா அவங்க உடம்புல பூந்துரும் போல. இப்ப இந்த ஃப்ரெண்டுக்கார உடம்புல பூந்திருக்கும். அப்படியே மேல இருந்து பாஞ்சு வந்து இவள் வேற புடிச்சு தள்ளிட்டு இருக்கும். இவ கையில அது கண்டு இருந்துச்சுல, அந்த கண்ணு அந்த லைட் அந்த பக்கமா விழுந்துரும். அதை எடுக்க முயற்சி பண்ணுவா. அவளை எடுக்க விடாம இது போட்டு இழுத்துட்டு இருக்கும். இழுத்து இந்த பக்கமா அடிக்க போம்ல, இவ ஒரு மிதி மிதிச்சு அந்த துப்பாக்கி வேற எடுத்துறா. எடுத்து இந்த பேய் பக்கம் திருப்பினா கொய்யால அந்த பேய் வேற இப்ப மனுஷனா மாறிடுச்சு. இவளை பார்த்து அமண்டா என்ன சுற்றாத, நான் உன் நண்பதான், என்ன தெரியலையா அப்படின்னு சொல்லி இது வேற கெஞ்சிட்டு இருக்கும். இதை பார்த்து இவளு நம்பிடுறா. சரி உண்மைதான் நம்பிட்டு இருக்கும் போதான் அது மறுபடியும் பயங்கரமா சிரிக்கும். சிரிக்கும் போதே அதோட முகத்தை பாருங்க, அப்படி பேயா மாறி இருக்குமா. அவ்வளவுதான் இவளை பாஞ்சு அடிக்க போவ இவ துப்பாக்கி எடுத்து தலையில போட தலை செதற அந்த இடத்துல ஃப்ரெண்டு செத்து போயிடும். அப்படியே இந்த சீனை கட் பண்ணி அந்த பக்கம் நம்ம ஹீரோ காட்டாங்க. காலைல எந்திரிச்சதுமே இவனோட கேரை விட்டு வெளியே வரான். வெளியே வரும்போதே பயம், ஏன்னா அந்த பேய் வந்துருமோன்னு பயத்துல இவன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான்
இவங்கிட்ட ஏதோ ஒரு கார்டு இருக்கும் போல. அந்த கார்டு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேய் புத்தகம் இருக்கு, அதுல சில வார்த்தைகள் இருக்கு, அதை மொழிபெயர்க்கணும், அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு இவன்கிட்ட போன் அடிச்சு கேட்டுட்டு இருப்பான். அப்போ அதே நேரம் இவனுக்கு பின்னாடி பக்கத்துல வேற ஒரு பாட்டியம்மா இருப்பாங்க. அந்த பாட்டியம்மாட்ட போய் இவனோட கிளவுஸ் நினைக்கிறேன் அதை கொடுத்து தச்சு வைன்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த பாட்டியம்மா வாங்கிட்டு இருக்கோம். இந்த பாட்டியம்மா தான் கிளைமேக்ஸ்ல பெரிய சம்பவம் பண்ண போகுது. அது தெரியாம நம்ம ஹீரோ வந்துட்டு இருப்பான்ல, அப்ப அந்த இடம்ல அப்படி கார்மேகம் வந்து பாக்குறது ரொம்ப வித்தியாசமாயிரும். என்னடா இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லி இவன் திரும்பி பார்க்கும்போது அந்த பாட்டியம்மா அந்த இடத்துல இல்ல. எங்க போச்சு என்னாச்சுன்னு சொல்லி இவன் பக்கத்துல வருவான்ல, அப்ப ஏதோ ஒரு குரல், இவனோட பேர் ஆஸ் தானே, ஆசை ஆசுன்னு சொல்லிட்டு இருக்கும். இவன் அந்த குரலை கேட்டு பக்கத்துல வரான். அந்த துணி கிட்ட வந்து பார்த்தா கொய்யால அந்த பாட்டி தான் பேயா மாதிரி இருக்கு. என்ன ஆசை, நல்லா இருக்கியா, ரொம்ப நாள் ஆச்சுல, இனிமேதாட்டி உனக்கு வேட்டை இருக்குன்னு சொல்லி அது வேற மறைஞ்சு போயிடும். இதை கேட்டு இவனுக்கு அள்ளு விட்டு போயிருது. இதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்க கூடாதுன்னு இவன் வேலை பார்க்குற இடத்துல போய் சம்பளத்தை வாங்கலான்னு அந்த கடைக்கு வந்துறான். அந்த கடையோட மேனேஜர் இருப்பான்ல, அவனை பார்த்து பொய்யா புழுவி சம்பளத்தை வாங்கி இந்த இடத்துல ஓடி போயிடலான்னு இவன் கெஞ்சுவான் கெதருவான். ஆனா அந்த மேனேஜர் பைய கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறான். அந்த மேனேஜர் போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு பழுப்பு பெட்டி இருக்கும். இவன் தூக்கும் போது தவறுதல எல்லாம் கொட்டி போய் உடஞ்சு போயிடும். பதட்டத்துல என்ன பண்ண தெரியாம அதை வேற கிளீன் பண்ணிட்டு இருப்பானா. அந்த நேரம் பார்த்து இன்னொரு தவறான். இவனோட பேரு பப்ளு. இந்த கதைக்கு முக்கியமானவன். இவன் மட்டும் இல்ல, இந்த கடையில புதுசா ஒரு லேடி சேர்ந்திருப்பா. அவளோட பேரு கெல்லி. இவளும் இந்த கதைக்கு முக்கியமானவதான். இந்த பொண்ணை வேற இந்த பப்ளு ஒன் சைடு லவ் பண்ணிட்டு இருப்பான். இவளை உசார் பண்ண முடியலன்னு நம்மள்ட்ட சொல்லி காட்டுவான். என்னடா நீ ஒரு ஆம்பளை பையன், இவளை போய் உசார் பண்ண முடியல, இப்ப நான் பண்ற மாதிரி சொல்லி நம்மள அந்த பொண்ணு கிட்ட வந்துறான். அவகிட்ட நல்லா வலிஞ்சு பேசிட்டு இருப்பான். அப்பதான் ஒரு வார்த்தையை சொல்றான், உங்க அம்மாவை பார்த்தா நான் நன்றி சொன்னேன்னு சொல்லு, அவங்கள நேர்ல பாக்கணும் சொல்லுமே, அப்படி நீ பாக்குறாந்தா மரண உலகத்துக்கு போகணும், ஏன்னா எங்க அம்மா 6 மாசத்துக்கு முன்னாடி கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுமே இவனுக்கு தூக்கி போடுறோம். இதெல்லாம் கேட்டுட்டு இவன் கடைசியா கண்ணை தொடறான். பத்தியா இவ கையை பிடிச்சி மடக்கி வச்சிடறான். இந்த கண்ணை தொடுறது காதை தொடுறதுன்னு இனிமே எங்கிட்ட வச்சுக்கிறேன், உன்னோட இன்னொரு கையை உடைச்சிருவேன் சொல்லி இவன் மிரட்டி விட்டுறான். இந்த இடத்துல நம்ம ஹீரோட மூக்கு வேற உடஞ்சு போயிடும். அப்புறம் என்ன, இந்த உடைச்சு போன பொருள் இருக்கும்ல, அதை வேற எடுத்துட்டு குடோனுக்கு வந்துடும். அந்த இடத்தோட லைட் வேற ஆஃப் பண்ணுமே இவன் கத்த ஆரம்பிச்சான். டேய் எவன்டா இது, நான் வேலை பார்த்துட்டு லைட் அமர்த்தணும்னு சொல்லி இவன் கத்திட்டு இருப்பான்ல. அப்போன்னு பார்த்து ஒரு கீச்சு கீச்சுன்னு சத்தம் கேக்குது. அந்த சத்தம் மறுபடியும் கேட்குமே. இந்த சத்தம் எங்க இருந்து வரும் பாக்குறதுக்காக இவன் அந்த குடோனுக்கு வந்துட்டு இருப்பான். வர்ற வழியில அந்த இடத்துல நிறைய பொம்மைகள் இருக்கும்ல, அந்த பொம்மையில தான் சத்தம் வரும் சொல்லி இவன் அந்த பொம்மை கிட்ட போய் முகத்தை கொண்டு போவான். எங்க இருந்துடா சத்தம் வரும் சொல்லி இவன் காது கிட்ட கொண்டு போவான்ல, அப்ப அதுல ஒரு பொம்மை பாஞ்சு வந்து இவனோட மூக்கை போட்டு கடிச்சிட்டு இருக்கும். ஏன்னா அந்த பொம்மைக்குள்ள ஒரு பேய் இருக்கு. இவனு வழி தாங்க முடியாம அந்த பொம்மை எவ்வளவு எடுக்க முயற்சி பண்ணுவான், அவனால முடியாது. அங்க மண்பானையால் செஞ்ச சாடி இருக்கும். அந்த சாடி எடுத்து மூக்குல எல்லாம் அடிப்பான், அவன் மூஞ்சில அடிச்சுக்குவான். அப்பயும் அந்த பொம்மை விடாது. கடைசி அந்த பொம்மை இழுக்குமே இவனோட செட்ட கால தொங்கிட்டு இருக்கும். அப்படி ஜம்மனி இவன் வாயில ஏத்தமே இவனோட பல்லு வேற உடஞ்சு போயிடும். இதை பார்த்து நம்ம ஹீரோ கடுப்பாயிரான். உடனே அந்த பொம்மையை பிடிச்சி வேற கோவத்துல வேற எரிஞ்சிடும். எரிஞ்சு அந்த இடத்துல விழுந்துடும். அந்த பொம்மை என்னடானா உள்ளலாம் அழுதுட்டு இருக்கு. ஐயோ பாவம் அழுதுன்னு சொல்லி இவன் கெஞ்சிட்டு இருப்பால. அப்ப அந்த பொம்மை பக்கத்துல ஒரு கத்தி இருக்கும். அந்த கத்தி எடுத்து வேகமா குத்த வரும் பாருங்க, அவ்வளவுதான் நம்மால பயத்துல ஆணு அலறிட்டு இருப்பான்ல. அந்த நேரம் பார்த்து பப்புல வந்து ஒரே அடிதான் அடிச்சு அதை வேற சட்னி ஆக்கிறான். இந்த நடந்த சம்பவத்தை பார்த்ததுமே பப்புளுக்கு ஆச்சரியமா இருக்கும். அதனால உண்மையை சொல்லணும்ல, இவன் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை சொல்லுவான். ஆனா இருந்தாலுமே பப்புளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கான். என்னோட மாமா அவன் ஒரு மந்திரவாதியான், அதனால இந்த பேய் பிசாசு மேலாம் இவனுக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுவான். இவனோட வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை நம்ம ஹீரோ சொல்லி காட்டுறான். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இவன் அந்த காட்டுக்குள்ள போயிருப்பான். அங்க ஒரு மந்திர பொத்தை பார்த்திருப்பாங்க. அந்த மந்திர பொத்துல இருந்து பேய் வந்து இவங்களெல்லாம் ஆட்டி படைச்சிருக்கும்ல, அந்த இடத்துல இவனோட நண்பன் இறந்திருப்பான், இவனோட காதலி இறந்திருப்பான். அதுல என்னோட கையும் போயிருக்கும். இந்த விவரத்தெல்லாம் சொல்லி காட்டுவான். ஆனா இவன் நம்பிடுறான், ஏன்னா அவனுக்கு நம்பிக்கை இருக்கு. இதுக்கப்புறம் இப்படியே விட்டா இந்த பேய் இந்த உலகத்தை அழிச்சிரும், அதனால முதல்ல இந்த பேய் அடக்கணும்னு சொல்லி இவன் அந்த பொப்புள்கிட்ட சொல்லிட்டு கிளம்பி போயிடறான். அவனோட கார் எடுத்துட்டு போக அதே நேரம் பார்த்து இந்த கெல்லிக்கு வேற ஒரு போன் வரும். அந்த பக்கம் அவன் அப்பாங்கிறன் தான் என்ன சொல்றானா, வீட்டுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க நிக்கிற மாதிரி இருக்கான். அது யாரு என்னன்னு தெரியல, ஆனா பாக்குறதுக்கு உன்னோட அம்மா மாதிரி இருக்கும் சொல்லுமே இவளுக்கு தூக்கி போடுறோம். ஏன்னா இவளோட அம்மா 6 மாசத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டா. இப்ப அவங்களோட அம்மா நிக்கிற மாதிரி இருக்கும் சொல்லுமே இவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதே நேரம் பார்த்து போன் ஆஃப் ஆயிருது. அங்க என்ன நடக்குன்னு தெரியாம இவ ஒரே பதட்டமா இருப்பால. இதை வேற பப்புளு பாத்துறான். என்ன எதுவும் கேட்கும் போதான் இவ சொல்லி காட்டமே, கவலைப்படாத நம்ம ஆசிரியர் சொன்னா அவர் நமக்கு உதவி பண்ணான்னு சொல்லி இவங்க 2 பேரும் அந்த கடை விட்டு வெளியே வருவாங்கல்ல. அதே நேரம் பார்த்து பயங்கரமா காத்தடிக்குது. ஏன்னா அந்த இடத்துல பேய் வேற வந்துட்டு இருக்கு. அந்த பேய் பக்கத்துல வரதுக்குள்ள இவங்களோட பைக் எடுத்துட்டு வேகமா வந்துறாங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்தா இந்த அம்மாண்டா இருக்கா பாத்தீங்களா, அன்னைக்கு நடந்த அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இவ திரும்ப அந்த இடத்துக்கு வந்துடும். அந்த வீட்டுக்குள்ள வந்து பார்க்கும்போது அது உண்மையா பொய்யான்னு இவளுக்கு தெரியல. வந்து பார்த்தா அந்த இடத்துல அப்படியே ரத்த கரையா இருக்கும். அந்த மானோட கொம்புல இவனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான்ல, அவனோட சட்ட துணி லேசா ஒட்டிட்டு இருக்கும். இதை பார்த்து புரிஞ்சுக்கிறா அன்னைக்கு நடந்தது உண்மைதான். அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம கிள்ளியும் பப்புள் இருக்காங்களா, நம்ம ஆசை பாக்குறதுக்காக நேரம் அந்த இடத்துக்கு வந்துறாங்க. அந்த இடத்துல நம்ம பப்புளு தான் நம்மளால பார்த்து கெஞ்சுவான். இந்த மாதிரி கெல்லியோட அப்பா ரொம்ப ஆபத்துல இருக்காரு, அவருக்கு நீ எப்படியோ உதவி பண்ணிச்சுனா இவன் முடியாஞ்சுறான். இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் பெரிய ஆள் கிடையாது, நான் ஒரு டம்மி பீஸ்னு சொல்லி இவன் வாயில மாட்டிருப்பானா டப்பா பல்லு, அதை எடுத்து பாட்டில போட்டு கழுவி திரும்ப பல்ல மாட்டிக்கிறான். இதை பார்த்து அந்த கெல்லி புரிஞ்சுக்கிறா இவன் ஒரு டம்மி பீஸ்னு. அதே நேரம் வெளியே பார்க்கும்போது அந்த காட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு வர்ற மாதிரி காட்டுறாங்க. இந்த சத்தத்தை கேட்குமே இவங்க 3 பேர் பயந்துட்டு இருப்பாங்க. குறிப்பா அந்த கெல்லி தான் ரொம்ப பயந்து பேரா. ஏன்னா அந்த வண்டியோட மேல் பக்கமா ஏதோ ஒண்ணு நடந்து போற மாதிரி இருக்கு. அதனால அண்ணா அந்த 3 பேர் பாத்துட்டு இருப்பாங்க, பயத்தோட பாத்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த கெல்லி வேற பயத்துல வேற அந்த ஜன்னல் பக்கமா நின்றுட்டு இருப்பாங்க. திடீர்னு அந்த ஜன்னலை உடைச்சுக்கிட்டு ஒரு கொடூர பேய் வந்து இவரோட கழுத்தை வேற புடிச்சு நெரிச்சிட்டு இருக்கும். இதை பார்த்து பப்புளு தெரிச்சு ஓடி போய் அவளை காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பான். அந்த பேயோட கை பிடிச்சு இழுப்பான், ஆனா அது விடவே விடாது. நம்ம ஹீரோ பார்த்து இந்த பப்புளு கெஞ்சிட்டு இருப்பான், எப்படியாவது காப்பாத்துன்னு சொல்லுமே. அப்பதான் நம்ம ஹீரோ நினைச்சான் பாருங்க, அங்க ஒரு பெரிய கோடாரி இருக்கும். அந்த கோடாரி எடுத்து அப்படியே காத்துல வீசுமே விருட்டு சுத்தி வந்து அந்த பேயோட கையை துண்டா வெட்டிடும். அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் சேஃப் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோ அந்த பேயோட கையை வெட்டினால, அதனால கோவத்துல
கோவத்துல என்ன பண்ணுது பாருங்க, இந்த வண்டியோட நாலா பக்கமே போட்டு முட்டி முட்டி அந்த வண்டியை வேற உடைச்சிட்டு இருக்கும். இவங்களும் உள்ள வேற தள்ளாடிட்டு இருப்பாங்க. இவங்களை பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா இந்த வண்டியோட கதை உடைச்சு அந்த பேய் உள்ள வந்ததுமே பப்புல வேற அடிச்சு போட்டுரும். நம்ம ஹீரோட தான் ஒரு பிரத்யேகமான ஒரு துப்பாக்கி இருக்குமே, அந்த துப்பாக்கி எடுத்து பார்க்காமலே அந்த பேய் வேற சுட்டுறான். ஆனா சுட்டுதான் சாகாதே, அது மறுபடியும் நம்ம ஹீரோ அடிக்க வருமே, அதை போட்டு அடின்னு அடிச்சு அந்த பக்கமா தள்ளி விட்டு அதோட தலையில சுடுமே, தலை செதறி போய் அந்த பேய் வேற செத்து போயிரும். இதை பார்த்த கெல்லி அசந்து போயிரா. இவனையோட நம்ம டம்மியை நினைச்சோன்னு அப்படி வாய் அடைச்சு போயிடா. முதல்ல நம்ம ஹீரோ தொடும்போது இவ கையை முறுக்கி விட்டுருப்பால, இப்ப தொடும்போது எதுவுமே சொல்ல மாட்டா. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஹீரோ கெத்து காட்டிட்டான். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவளுக்கு நம்பிக்கை வந்துடும். உடனே இவ அப்பா வேற ஆபத்துல இருப்பால, அந்த மேட்டரை சொன்னா இவன் முடியான்னு சொல்றான். அந்த பேய் புத்தகத்தை காட்டி இந்த புத்தகத்து மூலமா தான் அந்த பேயெல்லாம் வெளியே வந்துச்சு. எல்லாத்துக்கு காரணம் என்னோட முட்டாள்தனம் தான். இதை நான் தான் சரி பண்ணணும், என்னால வர முடியும்னு சொல்லி என்னோட ஆயுதம் இருக்குமே ரொம்ப அதை எடுக்கலான்னு அந்த பக்கம் போவான்ல, அந்த துணியை விலைக்கு பார்த்தா கொய்யால நம்ம பாட்டியம்மா தான் அப்படி நாக்க சொல்லி நம்ம ஹீரோ மூஞ்சில ஒரு அடி அடிச்சு அவனை வேற தள்ளி விட்டுரும். பாக்குறதுக்கு தான் வயசான கிழவி, விடுற ஒவ்வொரு பஞ்சுமே பயங்கரமா இருக்கும். நம்ம ஹீரோ பார்த்து பல வருஷத்துக்கு முன்னாடி எங்களை என்ன ஆட்ட ஆட்டுன, இப்ப நான் உன்னை ஆட்ட போறேன்னு சொல்லி இது ஏதோ பேசிக்கிட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல வந்துட்டு இருக்கோம். அப்ப நம்ம ஹீரோ வேற அந்த இடத்துல அந்த மிஷின் இருக்கும்ல, அந்த மிஷின் எடுக்க வேகமா போவான். ஆனா இவனுக்கு முன்னாடி போய் அந்த மிஷினை பிடிங்க அந்த பக்கமா வீசிட்டு நம்ம ஹீரோ ஒரே அடிதான் அடிச்சு அடியில அவன் பறந்து போய் அடிச்சு அந்த இடத்துல மட்டையாயிரான். இதை பார்த்து பப்புல வேற பதறிட்டு இருப்பான்ல, இது ஒரு கத்தி எடுத்துட்டு போய் அவனோட கையில வேற குத்திரும். இவனு வழியில துடிச்சிட்டு இருப்பான். இதை பார்த்து கெல்லி வேற காப்பாத்த ஓடி வருவால, அவளை அடிச்சு கீழே தள்ளிரும். அவளோட தலைமுறை பிடிச்ச தரத்தை இழுத்துட்டு போய் அவளை வேற அடிக்க பார்க்கும். இவளு பதிலுக்கு அடிச்சுட்டு இருப்பான். நல்லா திருப்பி அடிச்சு விட்டுறா. இதுல காண்டான அந்த பேய் என்ன செய்யுதுன்னா, அவளோட கண்ணை தோன்றதுக்காக அப்படியே விரல நீட்டும். உன் கண்ணு பாக்க ரொம்ப அழகா இருக்கு, அந்த கண்ணை எடுக்க போறேன்னு சொல்லி இது வேற நோட்ட பாத்துட்டு இருக்குமா. அதே நேரம் பப்புல வேற கத்திட்டு இருப்பான். யோ எந்திரியா எந்திரியான்னு சொல்லுமே, நம்ம ஹீரோ முடிச்சு பார்த்தா இவ கண்ணை வேற நோண்ட போகும்ல, இதை நம்ம ஹீரோ பார்த்ததுமே துப்பாக்கியை வேற தேடுவான். துப்பாக்கியை காணும் சொல்லும்போதான் நம்ம பப்புல தான் அவன் கால் பக்கத்துல தான் மிஷின் இருக்கும். உடனே இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோ அவனோட கையில ஒரு மரக்கை இருக்குமே, அதை கிளட்டி போட இவ அப்படியே காலால தூக்கி போடுவானே, அந்த மிஷின் அப்படியே பறந்து வரும். இந்த சீன் பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருக்கும். இவன் கையில மாட்டதுக்கு அப்புறம் இந்த பேயை கூப்பிடுமே, இவ பக்கமா திரும்பிடும். இவனை பார்த்ததுமே அந்த பேய் வேற அந்த பக்கம் பல்ட்டி அடிச்சு அவன் அடிக்கலான்னு காத்துல அப்படியே பறந்து வந்துட்டு இருக்கும். அப்படியே ஸ்லோ மோஷன்ல வந்துட்டு இருக்கும். நம்ம ஹீரோ பதிலுக்கு பறந்து வந்து அந்த பேயோட தலை ஒரே வெட்டுதான். தலை துண்டாகி அந்த பேய் செத்து போகும். இதோட இந்த முதல் எபிசோட முடிக்கிறாங்க. இந்த ஆஸ்விஸ் ஈவில் டெத்ல மொத்தம் 3 சீசன் இருக்கு. ஒவ்வொரு சீசன்லயுமே குறைஞ்சது 10 எபிசோடா இருக்கும். மத்த சேனல்ல போடுற மாதிரியே நான் மொத்தமா போட மாட்டேன். ஒவ்வொரு எபிசோடையுமே நல்ல தெளிவா விளக்கி உங்களுக்கு புரியுற மாதிரியும் நல்ல இன்ட்ரெஸ்டாவும் சொல்ல பாக்குறேன். இந்த சீரிஸோட அடுத்த எபிசோடு வேணா மறக்காம எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க கமெண்ட் கொடுக்கறத வச்சும் இந்த வீடியோ எந்த அளவுக்கு வீஸ் போறது வச்சுதான் அடுத்த கண்டென்ட்டே போட போறேன். இந்த மாதிரி சீரிஸை பாக்குற உங்க நண்பருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்தடுத்து நல்ல வீடியோல பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கடைசியா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாமா? தேங்க்யூ.